உலகத் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் அகமகிழ் செய்திகள். மதுரை அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அம்பிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிர்ப்புறத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒலிம்பிக் ஜெராக்ஸ் வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் முனைவர் ஜெகதீசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அச்சகத்துறையில் 30 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ரபீக் ராஜா தொடங்கியுள்ள இந்த நிறுவனத்தில் பிளே தயாரிப்பு முதல் அச்சிடுதல் மற்றும் ராப்பர் அச்சிடுதல் வரை அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன என்றார். மேலும் PDF வடிவில் கோப்புகளை அனுப்பினாலே அச்சிட்டு நேரடியாக வீட்டிற்கு கொண்டு சேர்க்கும் வசதியும் உள்ளதாக தெரிவித்தார். அரசு அலுவலர்கள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்றும், மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இதன் கிளைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மதுரை எக்கனாமிக் சேம்பர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் AK ஜமான், மதுரை பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் RM சிவகுமார், மதுரை மாவட்ட பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜசேகரன், மதுரை பிரிண்டர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் தலைவர் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மற்றும் மருத்துவமனை, கல்லூரி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் அது ரெடியாகி ஒரு காப்பி வேணாலும் கொடுக்கலாம், 100 காப்பி 1000 காப்பி வேணாலும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். இன்றைக்கு இதோட தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்லேருந்து நம்ம ஆஃபீஸு, கல்லூரி, அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனைக்குமே இந்த தேவைகள் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுலேருந்து, ஒரு புக் ஃபார்மேட்டு, அப்புறம் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய பைண்டிங் வால்யூம் எல்லாம் இருக்கும். அது போக இன்றைக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக்கு காப்பி வேணும் அப்படின்னா இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே 100 காப்பி 200 காப்பினாலும் அது வந்துடும். அதை காட்டிலும் பிரிண்டிங்கை காட்டிலும் சீப்பர் காஸ்ட்டில் இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான வசதியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. இது வரைக்கும் மதுரையில் கிடைக்காத வசதி அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். அந்த வசதிகள் இன்றைக்கு முதன்முறையாக துவங்கப்பட்டிருக்கு. ரபீக் ராஜா, சையது அந்த டீம் ஒரு 3 மாத காலம் பாடுபட்டு இது பூரா நிறுவியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இடம், விசாலமான இடம் மையப்பகுதியில் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இவங்க என்ன பல்வேறு கிளைகளை துவங்கணும். இந்த